அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம கேஎல் ராகுல் டு கேகேஆர் இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அண்ட் சஞ்சு சாம்சன் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய ட்ரேட் அப்டேட் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சு சாம்சன் டு டெல்லி கேபிட்டல்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏன்னா ஒரு 2-3 months பேக்கே சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே, சஞ்சு சாம்சன் டு எம்ஐ, கேகேஆர்ன்ட்டு நிறைய ட்ரேட் ரூமர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ட்ரேட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரோட ப்ரைஸ் அமௌண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 crores இருக்குது. ஸோ எந்த பிளேயரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, ஆர்ஆருக்கு எந்த பிளேயர் வேணுங்கிற இண்டிகேஷன் லைட்டாக இப்போ தெரிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர் ஃப்ரம் டிசி யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேனான ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ டிசிக்கும் இதில் நல்ல உடன்பாடுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஒரு டீசன்ட் பிளேயர். என்னதான் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு இன்னும் 10 yearsக்கான கேம் பிளே இருந்தாலும் பட் இந்த ரிஸ்கை டெல்லி கேபிட்டல்ஸ் துணிஞ்சு எடுக்கிறாங்க. ஆர்ஆர் வெறும் ஸ்டப்ஸோட மட்டும் நிறுத்துற மாதிரி தெரியல, இன்னொரு அன்கேப்டு பிளேயரையும் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்ஆரில் ஒரு அஸ்வின் சஹல்ன்ட்டு நல்ல டீசன்ட் ஸ்பின் அட்டாக் இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாரின் ஸ்பின்னர்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அவங்களும் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை. ஸோ ஒரு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யாராட்டும் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட இந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட ப்ரைஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 crores அவரை டிசி எடுத்தாங்க. பட் இந்த சைடு நம்ம சஞ்சுன்னு பார்த்தோம்னா 18 crores ஆர்ஆர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா மீதி 8 crores கேஷ் டீலாக தான் முடிக்க பார்ப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சுட்டாரு ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டை. இந்த மாதிரி ஆர்ஆரில் ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுருங்கிற மாதிரி அவர் ஓப்பனாக சொல்ல இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். பட் இந்த ட்ரேட் நடக்குதா இல்லை சஞ்சு சாம்சன் சுச்சுவேஷன் என்னதான் ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூவாக வந்திருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் டு கேகேஆர். கேகேஆரோட நியூ ஹெட் கோச்சாக அபிஷேக் நாயர் நியமிக்கப்பட அபிஷேக் நாயரும் கேஎல் ராகுலுக்கும் இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அபிஷேக் நாயரும் ட்ரேட்ல எப்படியாட்டும் நம்ம கேஎல் ராகுலை எடுத்துடணுங்கிற ஒரு முனைப்பில் இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேகேஆர் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல, ஓப்பனிங் பேர் சரியாக அமையல, கேப்டன்சியும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களால குவாலிஃபை கூட ஆக முடியலை. இதுதான் லாஸ்ட் இயருக்கான சிச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல கேப்டன் வேணும், நல்ல ஓப்பனர் வேணும். அண்ட் லாஸ்ட் இயர் கூட கீப்பர் தான் ஓப்பனராகவும் இருந்தார். ஸோ இதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்கு கேஎல் ராகுலை எடுத்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் அவரை எடுத்துட்டோம் அப்படின்னா பிராண்ட் வேல்யூவும் இந்த டீமுக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இருந்து பார்க்குறாங்க. பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி கேகேஆர்லேருந்து ஏதாச்சும் பிளேயரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் எல்லாத்துக்குமே தெரியும் அதிக ப்ரைஸில் இருக்கக்கூடிய பிளேயர் வெங்கடேஷ் ஐயர் தான். பட் வெங்கடேஷ் ஐயரை அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு எந்த டீமுமே விருப்பமாக இல்லை. ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த இயர் ஷோ பண்ணலை. இது ஒரு பெரிய டிராபேக்காக அமையுது. அதை தவிர்த்து ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசில், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கேகேஆரோட சூப்பர் ஸ்டார்ஸ். இவங்களை ட்ரேட் பண்ணுறதுக்கு கேகேஆர் விரும்ப மாட்டாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் டு டிசி ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படி இல்லை அப்படின்னா கேஎல் ராகுல் டு கேகேஆர் ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா உமன் வேர்ல்ட் கப் மேட்ச் இன்னைக்கு நடக்க போது இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அதான் போய் பார்க்க போகிறேன். அதில் நம்ம டீம் இந்தியா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் அவங்களோட வேர்ல்ட் கப்பை அடிப்பாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ எக்கச்சக்கம் வந்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.